திருச்சியில் டாஸ்மாக் மதுபான கடைக்கு பூட்டு போட முயன்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். திருச்சி மேலக்கல்கண்டார் கோட்டையில் பேருந்து நிறுத்த பகுதியில் மாநகராட்சி அலுவலகம், மருத்துவமனை, வங்கி, வழிபாட்டு தலங்கள் மற்றும் புறக்காவல் நிலையம் ஆகியவை உள்ளது. இதற்கு மத்தியில் அரசு டாஸ்மாக் மதுபான கடை உள்ளது. பொதுமக்கள் அதிகம் வந்து போகும் இந்த இடத்தில் டாஸ்மாக் மதுபான கடை உள்ளதால் இங்கு மது அருந்துபவர்கள் அவ்வழியே செல்லும் பெண்களை கிண்டல் செய்வதும் சில அசம்பாவித சம்பவங்களும் அடிக்கடி நிகழ்ந்து வருகிறது. எனவே பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை அகற்ற கோரி பொதுமக்களுடன் இணைந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் டாஸ்மாக் கடைக்கு பூட்டு போடும் போராட்டம் நடத்தினர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்த முயன்றபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டு தடியடி பிரயோகம் செய்யப்பட்டது. பின்னர் போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டு வேனில் ஏற்றி அப்புறப்படுத்தப்பட்டனர். பொதுமக்களுக்கு இடையூறாக சாராய கடை உள்ளது. டாஸ்மாக் சாராய கடையில குடித்துவிட்டு அங்கிருந்து வருபவர்கள் பெண்களிடம் ஆபாசமாக நடப்பது, இங்கு வரக்கூடிய அனைவரையும் அடித்து நொறுக்குவது என ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதை எதிர்த்து போராடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை காவல்துறையினர் அடித்து நொறுக்கி பலருக்கு இரத்த காயங்களுடன் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கட்சி எதிர்காலத்தில் இயக்கம் நடத்தும். காவல்துறையை கண்டிக்கிறது. தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகளை அகற்ற கோரி அரசியல் கட்சியினரும் பொதுமக்களும் பல்வேறு போராட்டங்கள் நடத்துவது தொடர்ந்து வருகிறது.